ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒண்ணு. என்ஹெச்எஸ். அஸ் சூன் அஸ் நீங்க யுகேக்குள்ள என்டர் ஆன உடனே வீடு பார்த்துடுறீங்க. வீடு சம்மந்தமான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்க வீட பார்த்து மூவ் ஆயிட்டீங்க. அதுக்கு அடுத்து ஸ்கூலுக்கு அதுக்கும் டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கோம். டில் அப்பீல் ப்ராசஸ் வர எல்லாம் எப்படி பண்ணணும், என்னென்ன இதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற மாதிரி ரொம்ப டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கோம். அந்த லிங்கையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மூணாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ஹெச்எஸ். ஸோ என்ஹெச்எஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் ஹெல்த் சர்வீஸ். ஸோ யூகேல மெடிசின் ஃப்ரீங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை எப்படி நீங்கள் அவைல் பண்ணணும், ஸோ ஒன்ஸ் நீங்கள் வீடு பார்த்தோன்னே என்னென்ன ஸ்டெப் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வீடு பார்த்ததுக்கப்புறம் ஒவ்வொரு போஸ்ட் கோடுக்கும், அதான் நீங்கள் இருக்கிற ஏரியாவுக்கு போஸ்ட் கோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஊர்லலாம் போஸ்ட் கோடு வந்து லாஸ்ட்டாக இருக்கும். இந்த ஊரில் போஸ்ட் கோடை வச்சு தான் நீங்கள் எந்த தெருவில் இருக்கீங்கன்ற அந்த போஸ்ட் கோடை போட்டாலே எந்த வீட்டு நம்பர்ன்ற அளவுக்கு டீட்டெயிலாக வந்துடும். ஒன்ஸ் அந்த போஸ்ட் கோடுக்கு ஸோ பக்கத்துலேயே ஜிபி அப்படின்னு சொல்லுவாங்க, ஜென்ரல் ப்ராக்டிஸ். ஒரு 4 தெரு 5 தெருக்கு அல்ல 4 5 போஸ்ட் கோடுக்கு ஒரு ஜிபி ஒன்று இருக்கும். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஓவரால் அந்த டவுனில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20-25 ஜிபி கூட இருக்கும் சில இடங்கள்ல. ஸோ 2-3 தெருவுக்கு ஒரு ஜிபி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட போஸ்ட் கோடுக்கு எந்த ஜிபி அப்படின்றத பார்த்துட்டு நிறைய ஜிபி வந்து ஆன்லைன் வெப்சைட்டே வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஜிபி நேம் ஆன்லைனில் போட்டுட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக உங்கள் டீட்டெயில் எல்லாம் இது பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெக்வஸ்ட் போயிடும். இது ஒரு மெத்தடு. இல்லை அப்படின்னா சில ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா நேரில் வர சொல்லுவாங்க. ஸோ நேரில் போயிட்டு மேனுவலாக ஃபார்ம்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம்ஸை வாங்கி அதுக்கப்புறம் அதே மாதிரி இப்போ 4 பேர் இருக்கீங்கன்னா 4 பேருக்கும் இண்டிவிஜுவலாக ஃபார்ம்ஸ் எழுதி நீங்கள் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 1 வீக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 வீக் 10 டேஸ் மேக்ஸ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே வந்து ஒரு லெட்ரு வரும். இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தர் பேருக்கும் தனித்தனியாக வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் என்ஹெச்எஸ் நம்பர் அப்படின்னு போட்டு ஒரு நம்பர் போட்டு வரும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேஷ்னல் ஹெல்த் சர்வீஸ் நம்பர். ஸோ அந்த என்ஹெச்எஸ் நம்பர் ஒன்ஸ் நீங்கள் போஸ்ட்டில் வந்து என்ஹெச்எஸ் நம்பர் வந்துருச்சு அப்படின்னா ஸோ இண்டிவிஜுவலாக நீங்கள் அதுக்கு ஃபர்தராக நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த என்ஹெச்எஸ் நம்பரும் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் தான் யூஸ் பண்ணணும். ஜிபிங்கிறது ஜென்ரல் ப்ராக்டிஸ். ஸோ நார்மலாக உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் ஆர் வேக்சின் போடணும், ரெகுலர் செக் பண்ணணும், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோக்கலாக உங்களுக்குன்னு இருக்கிற ஜிபியில் போய் நீங்கள் பண்ணணும். ஸோ அதுக்கு ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஜிபிலையுமே மார்னிங் வந்து 8 to 8:30 ஆர் 8 to 9 நீங்கள் புக் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு உங்களுக்குன்னு. ஸோ அப்பாயின்மெண்ட் புக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் ஏதாவது எமர்ஜென்சியாக பார்க்கணும், உங்களுக்கு சுத்தமாக முடியலை, இன்னைக்கு ஃபீவர் ஹெவியாக இருக்குது, இன்னைக்கு கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சொல்கிற பிரச்சனையை பொறுத்து அவங்க என்ன பண்ணுறதுன்னா அப்பாயின்மெண்ட் ஒன்று இன்னைக்கே கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 1 வீக்குக்குள்ளே உங்களுக்கு ஒரு டேட் கொடுப்பாங்க. அதில் அப்பாயின்மெண்ட் வந்து 15 minutes to 30 minutes அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த டைமுக்கு நீங்கள் கரெக்டாக ஜிபிக்கு போகணும். ஜிபிக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க. கரெக்டாக அந்த டைம் வந்தோன்னா உங்களை உள்ளே கூப்பிடுவாங்க. ஸோ உள்ளே போய் செக் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல்லாமே இங்கே கம்ப்யூட்டரைஸ் சிஸ்டம் தான். ஸோ டாக்டர் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் டாக்டர் அப்பாயின்மெண்ட்டும் போட்டுக்கலாம், நர்ஸ் அப்பாயின்மெண்ட்டும் போட்டுக்கலாம். இன்கேஸ் வேக்சின்லாம் போகிறீங்க அப்படின்னா நர்ஸ் அப்பாயின்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ இல்லை அப்படின்னா டாக்டர் அப்பாயின்மெண்ட் சொல்லுவாங்க, ஏதாவது செக் பண்ணணும் அப்படின்னா. ஸோ ஒன்ஸ் உள்ளே போன உடனே என்னென்ன பார்க்குறாங்களோ பார்த்துட்டு டீட்டெயிலாக உங்களுக்கு மெடிசின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் தான் ஃபீட் பண்ணுவாங்க. பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஃபார்மசிக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் அனுப்பணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பையாக என்ன ஃபார்மசி இருக்கோ அதுக்கு நீங்கள் மெடிக்கல் ஷாப் எங்கே இருக்கோ அந்த ஃபார்மசிக்கு எங்களுக்கு ஆல்வேஸ் என்ன மாத்திரை மருந்துனாலும் அந்த ஃபார்மசியில் நாங்கள் போய் வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அதை வந்து மேப் பண்ணி விட்ருவாங்க. எப்போல்லாம் நீங்கள் உங்கள் ஃபேமிலியிலேருந்து யாரு காட்டினாலும் சரி அந்த ஃபார்மசிக்கு டிஃபால்ட்டாகவே அந்த மாத்திரை மருந்து இவங்க அனுப்பக்கூடிய அந்த இது லிஸ்ட் அங்கே போயிடும். நீங்கள் நேராக அங்கே போயிட்டு உங்கள் பேரை சொல்லி உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை சொல்லி நீ அங்கேருந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாத்திரை மருந்துன்னு சொல்கிறோம் இல்லையா, நார்மலாக மெடிசின் ஃப்ரீன்னு சொல்லுவோம். பட் இங்கே மாத்திரை மருந்துக்கு வந்து ஆக்சுவலாக சார்ஜ் பண்ணுவாங்க. எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. ஸோ குழந்தைகளுக்கு 1 to 16 வயசு வரை கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. அவங்க என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணாலும் எத்தனை தடவை நீங்கள் காட்டினாலும் நீங்கள் என்ன மெடிசின் கொடுத்தாலும் நீங்கள் போய் அந்த ஃபார்மசியில் அதை ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். ஸோ அதுவே 60 வயசுக்கு மேலே தான் சீனியர் சிட்டிசன்ஸுக்கும் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. அது இல்லாமல் இடைப்பட்ட ஏஜில் இருக்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனுக்கு 9.99 கரண்டாக பண்ணிட்டு இருக்காங்க. போன வருஷம் 9.49 இருந்தது, இப்போ ஒரு 50 pence வந்து ஏற்றிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம இந்தியன் ரூபிக்கு ஒரு 1000 ரூபாய். ஒரு மாத்திரை எழுதினாலும் அவ்வளவுதான், 10 மாத்திரை எழுதியிருந்தாலும் அவ்வளவுதான். நீங்கள் அந்த 1000 ரூபாய் பே பண்ணி தான் அந்த மாத்திரையை வாங்கணும். ஸோ இது வந்து ஸ்டாண்டர்டு.
அதே மாதிரி நீங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் விஷயத்தில் வந்து ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. டாக்டர் வந்து இப்போ 4-5 மெடிசினை சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா தனித்தனி ப்ரிஸ்கிரிப்ஷனாக போட்டுருவாங்க. நீங்கள் அதை மட்டும் என்ஷூர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை மெடிசின் போடுறாங்க அது எல்லாத்தையும் ஒரே ப்ரிஸ்கிரிப்ஷனில் போட சொல்லுங்க. போட்டாங்க அப்படின்னா அந்த 10 பவுண்டு கொடுத்துட்டு எல்லாம் வாங்கிக்கலாம். அதுவே இப்போ 4 மெடிசின் இருக்கு, 2 இதை ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் ஆகும், இன்னொரு ப்ரிஸ்கிரிப்ஷனில் போட்டாங்க அப்படின்னா அதுக்கு 1000 ரூபாய், அடுத்த இதுக்கு 1000 ரூபாய், நீங்கள் 2000 ரூபாய் கொடுத்து தான் அதை வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து எப்போவுமே வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட போடும்போது ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனில் போடுங்க அப்படின்னு சொல்லுங்க. மேக்ஸிமம் போடுவாங்க, சில டைம் சில டாக்டர்ஸ் வந்து 2 ப்ரிஸ்கிரிப்ஷனாக போட்டுருவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் இதுதான் உங்களுக்கு ப்ரொசீஜர். ஜிபியில் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி போய் பார்த்துக்கலாம். வித்தின் அ வீக் டைமில் உங்களுக்கு கிடைக்கும், இன்கேஸ் நார்மல் இதாக இருந்தால். அதே மாதிரி குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஊரில் என்ன வேக்சின் போட்டிருக்கீங்களோ அந்த ரிமைனிங் வேக்சின் சர்டிஃபிகேட் என்னென்ன போடணுமோ அதை வந்த உடனே ஜிபியில் அந்த NHS நம்பர் வந்ததுக்கப்புறம் உங்களோட வேக்சின் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு அவங்ககிட்ட கொடுத்து அவங்க சிஸ்டமில் ஏற்றிடுங்க. ஸோ அவங்களே ஆக்சுவலாக கூப்பிடுவாங்க கிட்ஸாக இருந்தால். இல்லைனாலும் நீங்கள் நேரில் போய் கொடுத்தீங்கன்னா உங்கள் வேக்சின் டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணிவிட்டு இப்போ டேட்டுக்கு என்னென்ன வேக்சின் போட்டிருக்கு, இன்னும் ஃபியூச்சரில் என்னென்ன போடணுன்ற மாதிரி அவங்க டீட்டெயிலாக ஒரு ஷெட்யூல் வச்சுப்பாங்க. நம்மளே ஃபாலோ பண்ண தேவையில்ல, அவங்க கரெக்டாக கூப்பிடுவாங்க. உங்களை வர வச்சு போடுற வர விட மாட்டாங்க. கரெக்டாக வர வச்சு உங்களுக்கு கன்வீனியன்ட்டான டைமில் ஷெட்யூல் கொடுத்து நீங்கள் போயிட்டு அந்த வேக்சின்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு போட்டுக்கலாம். ஸோ அது வந்து இங்கே ரொம்ப நல்லாவே பார்த்துப்பாங்க. பட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா யூகே ரிலேட்டட் வேக்சின்ஸாக இருக்கும். நம்ம ஊருக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். பட் ஓகே, இந்த ஊர் வெதருக்கு, இந்த அட்மாஸ்பியருக்கு என்ன வேக்சின்ஸ் குழந்தைங்களுக்கு தேவையோ அதை ரொம்ப தெளிவாகவே பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஜிபி. இதுக்கப்புறம் ஓகே, ஸோ ஜிபிங்கிறது நார்மலாக ஏதாவது பிரச்சனை இருந்தால் பார்த்துக்கிறீங்க. இன்கேஸ் ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா என்ன, எப்படி பார்க்குறது அப்படின்னா அந்த டைமிங்கில், ஏன்னா அப்பாயின்மெண்ட் வந்து இது காலையில் தானே பண்ண முடியும். ஸோ அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சிட்டி டவுனுக்குமே எப்படி ஜிபி இருக்கோ அதே மாதிரி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கும் பக்கத்துலேயே. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ANEன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி சர்வீசஸ். ஸோ இங்கே போனீங்க அப்படின்னா நீங்கள் எனி டைம் வந்து போகலாங்க. போயிட்டு உங்களுக்கு திடீர்னால எதுவும் முடியலை அப்படின்னா இது மாதிரி எனக்கு அர்ஜென்ட்டாக நான் பார்த்தாகணும், எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களை வெயிட் பண்ண சொல்லி உங்கள் சிவியாரிட்டிக்கு தகுந்த மாதிரி அங்கே போனீங்க அப்படின்னா என்ன செக்அப்னாலும் பண்ணுவாங்க, உங்களுக்கு இது பண்ணுவாங்க. பட் நீங்கள் அங்கே போய் வெயிட் பண்ணணும். பேஸ்டான உங்கள் பிரச்சனையை பொறுத்து தான் உங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து பார்க்குறது. அது உங்களுக்கு முன்னுக்கூட்டி நிறைய பேர் ரொம்ப ப்ரியாரிட்டியில் இருக்காங்கன்னா அவங்கள தான் பார்ப்பாங்க. சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 5 மணி நேரம் 6 மணி நேரம் கூட நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் கண்டிப்பாக பார்ப்பாங்க. இது வந்து எமர்ஜென்சிக்கான கேஸு. இன்னொன்று, உங்களுக்கு சுத்தமாக முடியலை அப்படின்னா நீங்கள் அங்கே போயிட்டு சுத்தமாக முடியலைன்றது எந்த அளவு நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு குயிக்காக கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். என்னால் சுத்தமாக முடியலைன்னு படுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் பார்ப்பாங்க. அது வந்து கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் எமர்ஜென்சிலேயே என்ன ஒன்று, ஸோ உங்களுக்கு சுத்தமாக முடியலை, நீங்கள் எமர்ஜென்சி உங்களை ஹாஸ்பிட்டல் கூட போக முடியலை அப்படின்ற பட்சத்தில் 999க்கு கால் பண்ணீங்க அப்படின்னா இட் மீன்ஸ் உங்களுக்கு உடனே ஹெல்ப் வேணும் அப்படின்ற மாதிரி. இது உடனே வீட்டுக்கே ஆம்புலன்ஸ் வந்துடும். ஆம்புலன்ஸ் வந்து இங்கே ஃபுல்லி எக்யூப்டு. அதுலேயே வந்து உங்களுக்கு இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. உங்களை இமீடியட்டாக நியர்பை ஹாஸ்பிட்டல் எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ சேர்த்துருவாங்க, பண்ணுவாங்க. அதே மாதிரி 111 அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் த்ரெட்டனிங் கிடையாது. பட் இது வந்து கிரிட்டிக்கல் தான், என்னால் ஹாஸ்பிட்டல் போக முடியாதுன்ற மாதிரி சுச்சுவேஷனுக்கு நீங்கள் 999, 111 இது ரெண்டுக்குமே நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஊரில். இந்த நம்ம ஊர் மாதிரி டிராஃபிக்கு மாட்டுறது இந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது. இங்கெல்லாம் ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னா என்ன சிக்னல் எதுனாலும் துப்புரவாக எல்லாருமே ஒதுங்கிடுவாங்க. ஆம்புலன்ஸ் ஃப்ரீயாக போயிட்டே இருக்கும். ஸோ இமீடியட்டாகவே உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். ஸோ இதுதான் ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூகேல வந்து மெடிக்கல் சர்வீஸ். யூகேவோட மெடிக்கல் சிஸ்டம் ரியலாகவே குட். எல்லாத்துக்குமே நல்லா பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் ஏஜ் 40 கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் செக்அப் பண்ணுறது. அதுக்கப்புறம் சில டிசீஸுக்கு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குது அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே அந்த மாதிரி டிசீஸுக்கெல்லாம் எந்த ஏஜும் இது கிடையாது. அதுக்கெல்லாமே மெடிசின் ஃப்ரீ. மாதம் மாதம் உங்களுக்கு என்ன மெடிசின் தேவையோ அதெல்லாமே நீங்கள் மாதம் மாதம் வந்து போய் ஜிபியில் வாங்கிக்கலாம். அதுக்கு வந்து ரிப்பீட் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஒரு ஆப்ஷன் சொல்லுவாங்க. மாதம் மாதம் நீங்கள் உங்களுக்கு ஆன்லைன் ஆப் இருக்கும். உங்கள் ஆப்பில் உங்கள் NHS நம்பரை போட்டு போனீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு மாதம் மாதம் இந்த மெடிசின் சாப்பிடணும். ரிப்பீட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபார்மசிக்கு அந்த மெடிசின் போயிடும். நீங்கள் மறுபடியும் போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது இல்லாமல் இன்னொரு ஆப்ஷனும் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிப்பீட் இது மாதிரி இந்த டிசீஸ் லிஸ்ட்டில் உங்களோடது இல்லை. பட் நீங்கள் ரெகுலராக ஏதோ ஒரு இதுக்கு மெடிசின் எடுத்துகிட்டு இருக்கீங்க. எக்ஸாம்பிள் வந்து சும்மா தைராய்டு, ஸோ அதெல்லாம் சில இது வந்து கவர் ஆகாது. ஐ திங்க் தைராய்டு கவர் ஆகும். அது இல்லாமல் அல்சரேட்டிவ் கொலிட்டிஸ் இது மாதிரி ஒரு டிசீஸ் இருக்குது. ஸோ வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மாதம் மாதம் மெடிசின் எடுக்கணும். பட் வந்து இந்த மெடிசின் வந்து ஃப்ரீயில் கவர் ஆகாது அப்படின்னா
அதுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்க வருஷத்துக்கு ஒருக்க வந்து பிரிஸ்கிரிப்ஷன் வந்து ப்ரீபேமெண்ட் பண்ணி அந்த பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கலாம். ஸோ அது வாங்கிட்டீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் வருஷத்துக்கு 110 பவுண்டு. இட் மீன்ஸ் 110 பவுண்ட்னா ரூ. 10,100 அந்த மாரி வரும். அத ஒன்ஸ் பே பண்ணி வாங்கிட்டீங்கன்னா, அந்த வருஷம் ஃபுல்லா நீங்க எத்தன தடவ எவ்ளோ பிரிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு நீங்க வாங்குனாலும், அது கம்ப்ளீட்டா ஃப்ரீ. ஏன்னா, இது நீங்க மாசம் மாசம் 2 பிரிஸ்கிரிப்ஷன் இது வாங்கிறது பார்த்தா மாசம் 2000, 3000 அப்படியே ஸ்பெண்ட் பண்றதுக்கு பதிலா, ஒன் டைமா நீங்க வருஷத்துக்கு பண்ணிக்கலாம். 3 மந்த்ஸ்க்கு பண்ணிக்கலாம். 6 மந்த்ஸ்க்கு பண்ணிக்கலாம். அது வந்து அமௌண்ட் கம்மியா இருக்கும். அந்த ப்ரீபெய்டு பிரிஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. அத வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த சர்டிஃபிகேட் அத வச்சுட்டு நீங்க பெர்ஃபெக்ட்டா வந்து எத்தன தடவ வேணாலும் காட்டி வாங்கிக்கலாம். இது ஒரு அனதர் ஆப்ஷன். இதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஓவராலா யுகேவோட மெடிக்கல் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத டீட்டெயிலு. ஸோ கண்டிப்பா இந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இதே மாரி கண்டிப்பா அனதர் நல்ல யூஸ்ஃபுல்லான டாபிக்ல நான் உங்கள சந்திக்கிறேன். ஸோ இது லிங்க்ல வந்து வேற என்னென்ன வீடியோஸ் இருக்குங்கிற டீட்டெயில் எல்லாமே குடுக்குறேன் யுகே சம்மந்தமா. பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.